கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் கடந்த 2022ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. யாஜி கலெக்ஷன் நல்ல துணிமணிகளை வாங்க குறைவான ரேட்டில் யாஜி கலெக்ஷனை நீங்கள் பயன்படுத்திங்க. இவங்களோட வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, பயன்படுத்திக்கங்க. இந்த நல வாரியத்தின் மூலமாக இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு, ஆதரவற்ற பெண்களுக்கு பல சலுகைகளை, பல திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்திட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இந்த கைம்பெண்களுக்கும் ஆதரவற்ற விதவைகளுக்கும் பெண்களுக்கும் ஒரு திட்டத்தை செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருந்தாங்க. அந்த திட்டத்துக்கான நிதியை தான் தற்போது ஒதுக்கியிருக்காங்க. அது என்ன திட்டம் அப்படின்னா, கைம்பெண்களுக்கும் விதவை பெண்களுக்கும் ஆதரவற்ற பெண்களுக்கும் முதிர் கன்னிகளுக்கும் பொருளாதாரத்தில் நலிவுற்ற நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சுய தொழில் தொடங்க விரும்பினாங்கன்னா அவங்களுக்கு 50,000 மானியத்தை தமிழ்நாடு அரசு தற்போது வழங்குவதற்கான ஜியோவை நிதி ஒதுக்கி அறிவிச்சிருக்காங்க. இதற்காக 1 கோடி ரூபாவை முதல் கட்டமாக நிதியை ஒதுக்கியிருக்காங்க. முதல் கட்டமாக இந்த திட்டம் தொடங்கப்படும் போது 200 பேர் இது பயனாளியாக தேர்வு செய்ய போகிறாங்க. இது யாரெல்லாம் இந்த திட்டத்தில் இணைஞ்சு பயன்பெறலாம் அப்படின்னு பார்த்தா, கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் உறுப்பினராக இருக்கிறவங்க இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். 25 வயசுலேயும் 45 வயசு அவங்களுக்கு இருக்கணும். ஆண்டு வருமானம் 1,20,000க்குள்ளே இருந்தால் அவங்க பயன்பெறலாம். வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு இதுக்கு ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க. அதே போல் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா, உங்களுக்கு வருமான சான்றிதழ் உங்களுக்கு தேவை, உங்களுக்கு ஜாதி சான்றிதழ் தேவை, இருப்பிட சான்றிதழ் தேவை, அதே போல் விதவை இல்லைன்னா ஆதரவற்ற பெண்கள் என்ற அந்த சான்றிதழ் தேவை, ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, இந்த சான்றிதழ்லாம் வச்சுக்கிட்டு மாவட்ட சமூக நல அலுவலர்கிட்ட அந்த சமூக நல அலுவலகத்தில் போயிட்டு இந்த விண்ணப்பம் ஒன்று இருக்குது, அதை ஃபில் பண்ணிவிட்டு இந்த டாக்குமெண்ட்டும் கொடுத்து நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆவணங்கள் சரிபார்த்து தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய அந்த ஆதரவற்ற பெண்களுக்கான 50,000 மானியத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுக்கு நீங்கள் தகுதியானவங்களாக இருந்தால் இந்த திட்டத்தில் நீங்கள் விண்ணப்பிச்சிங்க. அதே போல் ஆதரவற்ற பெண்கள், விதவை பெண்கள், முதிர் கன்னிகள், பொருளாதாரத்தில் நலிவுற்ற பெண்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்த நல வாரியத்தில் நீங்கள் பதிவு செஞ்சு உறுப்பினர் ஆகலைன்னா தயவு செஞ்சு இந்த நல வாரியத்தில் பதிவு செஞ்சுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு பல்வேறு சலுகைகளை எதிர்காலத்தில் நீங்கள் பெற முடியும். நன்றி.